சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஒரு வழியாக நான் சொன்ன நாள் வந்துவிட்டது. நல்லது நடக்கும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன் அல்லவா? அந்த நாள் தான் வந்துவிட்டதா? நீ பேரின்பம் அடைந்து நிம்மதியாக சகல விஷயங்களும் உனக்கு கிடைத்தது. உன் வாழ்க்கையில் நல்லது அரங்கேற அந்த நாள் வந்துவிட்டது. என்னை சாதாரணமாகவோ நீ சாதாரணமாக நினைத்து நினைத்து போதும். இனி உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை மட்டும் பார் என்று போவாய். அவ்வளவு பெரிய சந்தோஷங்களும் இன்பங்களும் நடக்க உள்ளது குழந்தையே. நீ என்னுடைய குழந்தை. உன்னுடைய வாழ்க்கையில் நான் அனைத்து நல்ல காரியங்களையும் தான் நடத்தி வைப்பேன். சில சமயங்கள் அனைத்தையுமே தவறாக நடந்துவிட்டது, அதற்கு மன்னித்து விடு என்று உன்னுடைய ஏக்கத்தை குறைத்து வாழ்க்கையில் அனைத்தும் நல்ல காலம் வரும். நிச்சயமாக பயப்படாதே. வந்துவிட்டது. உன்னுடைய ஏக்கங்களையும் கவலைகளையும் குறைத்து நிம்மதியாக உன் ஆசைகளை அனைத்தையும் செய்து தந்து நீ எப்பொழுது பூத்து குலுங்கும் அளவுக்கு வாழ்க்கை இனிப்பாக அமையும். கசப்பு என்று நினைக்காதே. அந்த வாழ்க்கை இனிப்பான மாறி அந்த வாழ்க்கை சொர்க்கமாகத்தான் இருக்க போகிறது. ஏற்ற இறக்கங்களை கண்டு பயப்படாதே. ஒரு நாள் யாருமே உன்னை இறக்கிவிட முடியாது அளவுக்கு உன் வாழ்க்கையானது மிகப்பெரிய உச்சிக்கு செல்லும். நீயும் என்னுடைய பிள்ளைதான். இந்த சாயினுடைய பிள்ளையை யாரும் அவ்வளவு சீக்கிரமாக தொட்டு பார்க்க முடியாது. என்னென்ன கோபம் வராது என்று நினைத்தீர்களோ, கோபம் வந்தால் எப்படி இருக்கும் என்று தெரியுமா? என்னை கோபத்துடன் பார்க்க வேண்டாம் யாரும். ஏனென்றால் என்னுடைய கோபத்தை பார்த்தால் பயந்து விடுவீர்கள். உன்னுடைய வாழ்க்கை சரி செய்து விடுவேன். அந்த நம்பிக்கையுடன் வாழ்க்கையை நடத்தி வா. நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றம் உன் வாழ்க்கையில் நடக்கும். நீயே தேடி போனாலும் கிடைக்காத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமும் நல்லதும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருகிறது. ஆனால் நீ என்ன செய்கிறாய்? துன்பத்தை மட்டும்தானே எடுத்துக்கொள்கிறாய். ஆனால் இனி இன்பம் மட்டுமே வரும். அதை மட்டுமே எடுத்துக்கொள். துன்பம் வந்துவிடுமோ என்று பயப்படாதே. நான் இருக்கும் வரை உன்னை யாரும் அசைத்து பார்க்க முடியாது. தைரியமாக இரு. நான் இருக்கின்றேன். எப்பொழுதும் இருப்பேன். என்னாலும் இருப்பேன். உனக்கு துணையாக எப்பொழுதும் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.